ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெஃப்ரெஷிங் குக்கும்பர் லெமனேட். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் குக்கும்பர், லெமன், சுகர். ஸோ முதல்ல குக்கும்பர் கட் பண்ணிக்கணும். ஸோ இதில் நம்ம தோல் எடுக்க தேவையில்லை. ஸோ அப்படியே நமக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அப்படியே மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ குக்கும்பர் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதை கட் பண்ணது நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். ஸோ இது ரெஃப்ரெஷிங் ஜூஸ் எதுக்கு சொல்கிறோன்னா, நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அதனால தான் ரெஃப்ரெஷிங் ஜூஸ்ன்னு சொல்கிறது. இதில் சர்க்கரை தான் போடணுன்னு கிடையாது. எதுவும் போடாமையும் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லை சால்ட் வேணும்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. ஸோ நான் இப்போ ஜஸ்ட்டு பசங்க சாப்பிட்றதுனால சர்க்கரை போட்டால் நல்லாயிருக்குன்றதுனால நான் போடுறேங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் போட்டு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ இதோட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கும்பருக்கு வாட்டர் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் குக்கும்பருக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்மூத்தியாக வராது. இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பாக கொஞ்சம் இருக்கும். இந்த பீசஸ் தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது போதும் இதுக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கலாம். இது ரெஃப்ரெஷிங் ஜூஸ்ன்றதுனால தான் லெமன் பிழிகிறோம். ஸோ இப்போ இதில் ஐஸ் க்யூப்ஸ் எவ்வளோ தேவையோ எவ்வளோ போட்டுக்கோங்க. இல்லை நம்ம மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இது இதுக்கு இப்படியே போடலாம். இல்லை நீங்கள் பீஸாக கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ இதோட இப்போ நான் இந்த இது ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் ஸ்வீட்டாக பண்ண போகிறேன். அதனால் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஐதர் நீங்கள் நார்மல் சர்க்கரை ஆட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறேன். இதோட சப்ஜா சீட்ஸ் நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிடுறோம். இதோட இந்த அரைச்சி வச்ச குக்கும்பர் ஜூஸ். ஸோ அவ்வளோதாங்க. இது வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் இதை கொஞ்சமாக சால்ட் போட்டு குடிச்சிக்கலாம். இல்லை பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் சர்க்கரை போட்டு அவங்க குடிக்கிறாங்கன்னா குடிச்சிக்கலாம். இல்லைன்னா தேன் போட்டுக்கலாம். நீங்கள் எதுக்கு லெமன் நம்ம போடுறோம் இல்லையா, அதனால் தேன் கூட போட்டுக்கலாம். ஸோ இது அவ்வளோதான். ஒரு ரெஃப்ரெஷிங் குக்கும்பர் லெமனேட். ஸோ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.